ஏய் ரொம்ப லுக் விடாதீங்கடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நாமளும் போலீஸ் ஆக போறோம். அதை விட நாமளே தம்முடைய காசு இல்லாம டென்ஷன்ல இருக்கோம். இவன் பாரு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். என்ன மாதிரி டியூன் எதிர்பார்க்கற? அதான்டா கடந்த 3 வருஷமா டிவில டைட்டில் சாங் பாப்புலர் ஆயிருக்குதுல, அந்த மாதிரி வரணும்டா. என்னது அது? ஐயாரே ஐயாரே ஐயா ஐயாரே ஐயாரே ஐயா. ஐயோ பாவம், படிச்ச பிச்சைக்காரன் போல இருக்கு. ஆமாண்டி. கங்கா யமுனா சரஸ்வதி அப்படி வரணும்டா. மாமா தம்மடிக்கே காசு இல்லாம இருந்தோம்டா. ஒரு குவார்டருக்கே ரெடி பண்ணிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ்ரா. அங்கிள் அங்கிள், நீங்க பணக்காரரா இல்ல பிச்சைக்காரரா? டங் டடங் டடங் டங் டடங். நல்ல நல்ல ஆண்டிங்களா இருக்க. நானும் வரேன். உள்ள இருக்கீங்க, பக்கத்துல உட்காரு. அது மகளிர் ஸ்பெஷல் வண்டிடா. ஐயோ, உன் பக்கத்துல இருக்கிறது பெண் போலீஸ்ரா. எங்க அக்காவா? என்னது? நான் உனக்கு அக்காவா? அக்கா இருக்காதா? உன்னை என்ன பண்ண பாருடா. இவன் தாங்க அந்த டெல்லி குரங்கு மனுஷன். அப்படியே ஸ்டேஷன் கூட்டு போங்க. ஏய் ஸ்டாப் ஸ்டாப். அடிக்கிற மாதிரி அடிக்கிறாளே, என்ன அடி? ஐயோ பஸ் போயிடுச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எல்லாமே லேட். குளிக்க லேட், டிஃபன் சாப்பிட லேட். சார், அடுத்த பஸ் எப்ப வரும்? சிட்டி பஸ்லாம் சூப்பர் ஸ்டார்ஸ் மாதிரி எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வரும் மேடம். ஐயோ 10:30க்கு இன்டர்வியூ, இப்பவே 10:15 ஆயிடுச்சு. பஸ் வேற போகுது. ஏங்க பதட்டப்படுறீங்க? வேணா வண்டியில எங்க பஸ் வச்சிடலாம். பாத்தியா, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தூக்குறான் பாரு. டாப் ஹீரோரே போட போடுறீங்க. நீங்க வாங்க போலாம். நான் பஸ்னா கூட லேடிஸ் பஸ்ல தான் போவேன். ஆட்டோன்னா லேடிஸ் ஆட்டோல தான் போவேன். பைக்ல வந்தா ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும். நீங்க பிரேக் போடுவீங்க, வண்டி கொள்ளுங்கும், பாடி டச் ஆகும். எனக்கு கூச்சமா இருக்கும். இவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்குலாம் டிவி ஆகும். ஓஹோ, அப்ப வண்டி எடுத்துட்டு போங்க, நான் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது. ஏன் உங்களுக்கு ஓட்ட தெரியாதாண்டா? ஏய். அப்போ இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன பண்ணலாம்? முதுகு மட்டும் டச்சிங். அடா பாவி, இப்படி ஒரு புது டெக்னிக்க சொல்லி கொடுத்து இளைஞர் சமுதாயத்தின் உணர்ச்சி விளக்கெல்லாம் ஊதி அணைச்சானேடா. சிட்டில மொத்தம் எத்தனை பஸ் ஓடுதுன்னு தெரியுமா? எண்ணிட்டு வந்து சொல்றதுக்குள்ள உங்க இன்டர்வியூ முடிஞ்சிரும். பரவாயில்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம முன்னாடி ஒரு பஸ் போகுது, அவ்வளவுதான். இந்த சின்ன கொஸ்டின் கூட இந்த ஆளுக்கு ஆன்சர் தெரியல. அங்க பாருங்க, சூப்பர் ஐடியா இல்ல? நாம இதே ஃபாலோ பண்ணலாம்ல? இனிமே தானே நம்ம நெஞ்சுக்கு நிம்மதி. ஹலோ, ஐ அம் அட்வொகேட் பெருமாள், டைவர்ஸ் கேஸ் ஸ்பெஷலிஸ்ட். புருஷன் முன்னாடி 2 பேரும் எதிரும் புதிருமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்பதான் நேர்லயே பாக்குறேன். சாரிங்க, நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல. அப்படியா? வருத்தப்படாதீங்க. உங்க 2 பேருக்கும் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நானே உங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். நான்சென்ஸ். உன் வேலை பார்த்துக்கிட்டு போயா. இதாமா என் வேலையே. எங்க அப்பா கசாப் கடை வச்சிருக்காரு தெரியுமா? பி கேர்ஃபுல். பைனான்ஸ்ல லோன் போட்டு பைக் வாங்குனதே பொண்ணுங்க அணைச்சிட்டு போகுன்ற சந்தோஷத்துக்காக தான். இவனடா அந்த காரியத்தை கெடுத்துறோம் போல இருக்கே. பஸ் புடிச்சிருவீங்கல்ல, டயத்துக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனும். கொஞ்சம் பேசாம வரீங்களா? ஏங்க கோவப்படுறீங்க? எனக்கு யாரும் முதுகு பின்னாடி பேசினா பிடிக்காது. சூப்பர் டெக்னிக் டே. ஏன்னா நம்ம பொண்ணைய பக்கத்து தம்பியோட பைக்ல பயப்படாம அனுப்பலாம்னா ரொம்ப சரி. பஸ் இந்த ஸ்டாப்ல பிடிச்சிடலாம். நான் இறங்க வேண்டிய இடமே வந்தாச்சு. இங்கதான். ஏய், நடுவுல ஒரு தலை வச்சா ரூபா காயின்ல இருக்க சிங்கம் மாதிரி இருப்பாங்க.
மினிஸ்டரை பத்தி தப்பா பேசுறேன். கையில மைக்க புடிச்சுக்கிட்டா கண்டபடி பேசுவீங்களாடா? உங்கள மாதிரி ஆளுங்க மூளைக்கு மூளை நின்னுகிட்டு கத்தாதாண்டா முடியும், வேறொன்னும் முடியாது. நான் யாரும் தெரியுமா உனக்கு? அரசியல்வாதிகளை அராஜகம் பண்ண போடுற எச்சி எலும்புக்கு வாழாற்ற நீ என் மேல கை வைக்கிறியா? என் ஏக்கத்தை தெரியுமா உனக்கு? பொதுமக்களுக்கு சேவை செய்யற பொறுப்பான பதவியில் இருந்துகிட்டு இப்படி அமைச்சருக்கு அடியாளி வர பாக்குறியா? போலீஸ்னா இது வேணா செய்வியா? நான் செய்வேண்டா. போலீஸ் P for power, O for order, L for law, I for income, C for corruption, E for encounter. Shankar. சண்டை சுற்றாதீங்க, அப்புறம் புல்லட் கணக்கு தரணும். மாப்பிள்ள வந்தாச்சு. ஆஹா, இந்த பொண்ணு எங்க வந்தா? மாப்பிள்ளையோட தங்கச்சியா இருக்கும். செல்வி, அதுக்காக ஒருத்தர் பாத்துட்டே இருக்கிறதா? யாராவது வாயை திறந்து பேசுங்கப்பா. அன்புமிக்க பெரியவர்களே, பொதுக்கூட்டம் மாதிரி நம்ம எல்லாம் இவிட கும்பலா இருக்கிறதுனால பொண்ணு மாப்பிளையும் பேச கூச்சப்படுறாங்க போல இருக்கு. நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கலாம். வாங்க போல. நம்மளும் தனியா பேசி முடிச்சிடலாம். ஆஷா, என்னடி இங்கே இரு. பயமா இருக்கா? எதுக்கு? அன்னைக்கு என்ன டிராப் பண்ணீங்களே, அதுக்காக தான். அவசரத்துல சொல்லாம போயிட்டேன். கரெக்ட் டைம்க்கு போனதுனாலதான் டிவில எனக்கு ஜாப் கிடைச்சது. பரவாயில்ல, இப்போ சொன்னீங்களே. நீங்க? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். ட்ரைனிங்காக வெயிட்டிங். பாட்டு பாட தெரியுமா? வழக்கமா மாப்பிள்ளை தான் பொண்ணை பார்த்து பாட தெரியுமான்னு கேட்பாரு. நீ உண்டா அவர்கிட்ட கேக்குற? அவரை பார்த்து யார் கேட்டா? நான் பொண்ணதான் கேட்டேன். என்னது? மாப்பிள்ளை பக்கத்துல உட்காந்துருக்காளே, அவளை கேட்டேன். பிடிச்சிருக்கா? என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க அண்ணன் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியலையே. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எங்க? பஸ் ஸ்டாப்ல. எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. இங்க. எஸ். எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நான் பாக்கலையே, இனிமே பாப்படா. அப்புறம் கல்யாணம் உனக்கா எனக்கா? 2 பேருக்கும் தான். மாப்பிள்ளைக்கும் உனக்கும். முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. எதுவா இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணோம். என்னோட ஜாப், சம்பளம், ஃபேமிலி பத்தி தரகர் உங்ககிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது அந்த மாப்பிள்ளை எல்லாம் நல்ல தகுதியோட இருக்கணும்னு கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன். நாம ஒருத்தட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நாமளும் இருக்கணும் இல்லீங்களா? நான் இருப்பேன். எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. நீ என்னம்மா சொல்ற? வேலு உனக்கு? எனக்கு டபுள் ஓகே. இந்த சம்பந்தத்துல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அப்போ எப்போ? எப்போ எங்கன்னு கேட்டேன். நாளைக்கு காலையில 11 o'clock டிவில பாருங்க. டிவிலியா? வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ருசி நேரத்துல ஐஸ்கிரீம் செய்யறது எப்படிங்கறது பாக்கலாமா? பார்க்கலாமே. வணக்கம் மிஸ் ஆஷா. வணக்கம். குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப செஞ்சு காட்ட போறேன். இதுல சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது, வெறும் வேஸ்ட் தான் ஆகும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆக போற பொண்ணுங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஹஸ்பண்டோட இதயத்துல இடம் பிடிக்கணும்னா அவர் வயிறு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி சமைச்சு கொடுக்கணும். செல்வி, உஷாரா கவனி. மாப்பிள்ளை வீடு போனதுக்கு அப்புறம் குல்ஃபி செய்ய தெரியாதுன்னு சொன்னேன். மண்டையில குட்டு விழும். சரி சரி, ஏப்பா எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. செல்வி, ஐஸ்கிரீம் பவுடரை நான் கரெக்ட் பண்றேன். செக். உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணுமா? எந்திரிடா. ஏய்.
2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் தான் இருக்கு. நீ 1 லிட்டர் பால் கொடுக்க முடியுமா? பாரு. எப்படி? இந்தா. வந்த உடனே எடுத்து ஒடிச்சு வச்சுட்டியா? இந்த பாலை சுண்ட காய்ச்சணும். அதுல 500 கிராம் ஐஸ்கிரீம் பவுடர் கொட்டி ஐயோ ஐஸ்கிரீம் பவுடரா? ஏய் சீக்கிரம் வா ஐஸ்கிரீம் பவுடர் எங்க? ரெடி ரெடி ரெடி. சீக்கிரம் குடுடா. பதறாம போடு. கலக்கிட்டீங்களா? சர்க்கரைய பவுடர் கலக்குனதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் போடு. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டாச்சு. மிதமான சூட்ல அடி பிடிக்காம இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். சரி. இப்ப இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1/2 an hour கழிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான குல்ஃபி ரெடி. இங்கேயும் ரெடி. ஏய் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னா டம்ளர்ல ஊத்துற. நம்ம தெருவுல எவன் வீட்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கா? அம்மன் கோயில் கூடு மாதிரி நினைச்சு ஆளுக்கு 1 ரூபாய் குடிச்சிட வேண்டாம். சொன்னாங்கல்ல. குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு எல்லாரும் கத்துக்கிட்டீங்கல்ல? டேய், இந்த ப்ரோகிராம் பத்தின உங்க எனக்கு வரேன். அபிப்பிராயத்தை எங்க நிலையத்துக்கு தபால் மூலமா தெரிவிக்கணும். Will reach again. ஆஷா, உங்க கணவரோட இதயத்துல கண்டிப்பா இடம் பிடிச்சிருவீங்க. உங்களை கட்டிக்க போறவர் ரொம்ப கொடுத்து வச்சவரா Thank you, இருப்பாரு. பிரியங்கா. என்னடாச்சு உங்களுக்கு? வாயை திறந்து சொல்லுங்கடா. மசாகாச்சு வச்சிருந்த மாவட்டப்பா எவன்டா எடுத்துட்டு போனது? தண்ணிடா, ஜலதோஷம் பிடிச்சிருந்தா. ஓஹோ. ஆமா தப்பரா குல்பி. மச்சான் மலை வெள்ளம். ஏய் மலையில நினைஞ்சா ஜலதோஷம் பிடிச்சுக்குன்னு சொன்ன. இப்ப குல்பியை பார்த்தோன்னே ஃப்ரிட்ஜ் மாதிரி ஓடுறியாடா. டேய் குல்ஃபி ஏய் அவ பேர் குல்ஃபி ஆண்டி. உங்களுதான். ஐயோ, என்னங்க இது? Hi. இப்படி நடு ரோட்ல நின்னுக்கிட்டு குல்ஃபி குல்ஃபி குல்ஃபின்னு கூப்பிடுறீங்க. சாரி, டக்குனு பேர் ஞாபகத்துக்கு வரல. நான் குல்ஃபின்னு ஒரு தடவை தான் சொன்னேன். நீங்க தான் குல்ஃபி குல்ஃபி குல்ஃபின்னு 3 தடவை ஐயோ, குல்ஃபின்னு சொல்லாதீங்க. சாரி. இல்ல, உங்க ப்ரோக்ராம பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன். இட்ஸ் ரியலி சூப்பர். வெரி குட். சும்மா ரீல் விடாதீங்க. அந்த ப்ரோகிராம் பண்றவங்க வராததால அது நானே செய்ய வேண்டியதாயிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வேலா? நாங்க செஞ்ச குல்ஃபிய எங்களாலே சாப்பிட முடியல. இருந்தாலும் நீங்க சொன்னதுல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு. ஒரு மனைவி கணவனோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கணும்னு சொன்னீங்க. ஆனா மனசுக்கு பிடிச்ச பெண்ணோட இதயத்துல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே. உங்களுக்கு தெரியாதா? இல்லைங்க, ஒரு பொண்ணோட பழகும்போது அது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு புரிய மாட்டேங்குது. எப்படி புரியாம போகும்? பாக்கிறதுக்கு உப்பும் வெள்ளையா தான் இருக்கு, சர்க்கரையும் வெள்ளையா தான் இருக்கு. நமக்கு வித்தியாசம் தெரியுதுல, அது மாதிரி தான். கொடை மழை. ஓ ஓ ஓ, இது உங்க கூட இல்ல? ஹே குல்ஃபி, கொடை குல்ஃபி.